உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சென்னை புழல் சிறையில் சிறை தலைவரின் ஆதரவோடு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வரும் வெளிநாட்டு கைதிகள் தொடர்ந்து அக்கிரமங்களில் ஈடுபட்டு வரும் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் சிறை காவலரையே வெளிநாட்டு கைதி தாக்கியிருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவலருக்கே இந்த நிலைமை என்றால் உள்ளூர் கைதிகளின் நிலைமை குறித்து கேள்வி எழத் தொடங்கியுள்ளது. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 2ஆம் நிலை பெண் காவலர் சரஸ்வதி கடந்த 7 மாதங்களாக சென்னை புழல் சிறையில் பணிபுரிந்து வந்திருக்கிறார். நியூஸ் தமிழுக்கு பெண் காவலர் அளித்த அதிர்ச்சி தகவல்தான் தற்போது பேசு பொருளாகி இருக்கிறது. போதைப்பொருள் வழக்கில் கைதான நைஜீரியாவைச் சேர்ந்த மோனிகா என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாக புழல் சிறையில் இருந்து வந்துள்ளார். பெண் காவலர் சரஸ்வதி பாதுகாப்பு பணியில் இருக்கும்போது சிறை அறையை திறந்துவிட சொல்லி கைதி மோனிகா கேட்டதாகவும் அதற்கு பெண் காவலர் மறுத்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த கைதி மோனிகா பெண் காவலரை சரமாரியாக தாக்கியதாகவும் தெரிகிறது. இதில் பெண் காவலருக்கு தலை மற்றும் கைகளில் பலத்த காயமடைந்ததாக தெரிகிறது. சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கண்காணிப்பு கேமரா இல்லை என்றும் வாக்கிச்சாக்கியில் அழைத்தும் காவலர்கள் யாரும் காப்பாற்ற வரவில்லை எனவும் பெண் காவலர் வேதனையோடு கூறினார். இந்த மோனிகாங்கிற சிறைவாசி உள்ள இருந்து ஓடி வந்து வெளியில வந்தா நான் விட மாட்டேன், சூப்பரண்ட் ரவுண்ட் வர்ற நேரம் நீ போக கூடாது, வெளியே உள்ள இருன்னு அவை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல என்ன அடிச்சு கேட்ல அடிச்சு பெரிய இரும்பு கேட்ல என் மண்டையை வச்சு அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் செவுத்துல முட்டி கீழே போட்டுட்டா. வாக்கி டாக்கி வசதி இல்ல, கேமரா வசதி இல்ல. வாக்கி டாக்கில நான் அத்தனை தடவை சொல்றேன், ஒரு வாக்கி டாக்கி இருக்கு, வாக்கி டாக்கியை ரிசீவ் பண்ண யாருமே கிடையாது. சிறைத்துறை தலைவரின் கரிசனத்தில் வெளிநாட்டு கைதிகளுக்கு மட்டும் செல்போன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தரப்பட்டுள்ளதாகவும் உள்நாட்டு கைதிகள் மிகவும் தரக்குறைவாக நடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு கைதிகளால் காவலர்களே கைதிகள் போன்று நடத்தப்படுவதாகவும் அந்த பெண் காவலர் கண்ணீரோடு கூறினார். வெளிநாட்டு சிறைவாசிகளால புழல் சிறையில காவலர்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்ல. நாங்க தான் சிறைவாசி மாதிரி வாழ்றோம். இதை யாருக்கிட்ட சொன்னா எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். இந்த மன உளைச்சலோட இருக்கிறோம். இது காரணம் சிறைத்துறை தலைவர் அவர்கள் தான் காரணம். உள்ளூர் கைதிகளை சிறையில் 3 ஆடைகளை மட்டுமே பயன்படுத்த அனுமதி அளித்துவிட்டு மோனிகா போன்ற வெளிநாட்டு கைதிகளுக்கு நூற்றுக்கணக்கான ஆடைகளை பயன்படுத்த சிறை தலைவர் மகேஸ்வர் தயாள் அனுமதி அளித்ததாக கூறினார். இரவு நேரங்களில் வெளிநாட்டு கைதிகள் நிர்வாணமாக திரிந்து ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவதாகவும் இவர்களின் மோசமான செயல்களை பார்த்து உள்ளூர் சிறைவாசிகளும் அவ்வாறே நடந்து கொள்வதாகவும் பெண் காவலர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். அவகிட்ட 4 பீரோ அளவுக்கு தேவைப்படும். அவ்வளவு துணிமணிகள் வச்சிருக்காங்க. எல்லா சிறைவாசிகளும் வச்சிருக்காங்க. எல்லா சிறைவாசிகளும், அதாவது வெளிநாட்டு சிறைவாசிகள் அத்தனை பேத்துக்கிட்டையும் கிட்டத்தட்ட 1 பீரோ 2 பீரோ அளவுக்கு துணிங்க வச்சிருக்காங்க. எப்பவும் இரவு ஆனா மொத்தமா நிர்வாணமா இருக்கிறாங்க. இவங்களை பார்த்துட்டு தமிழ் சிறைவாசிகளும் அவங்களும் நிர்வாணமா அரகுர டிரெஸ்ஸோட திரியிறாங்க. நைட்ல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லெஸ்பியனா இருக்கிறது, அசிங்கமா நடந்துக்கிறத பார்த்துட்டு மித்த சிறைவாசிகளும் ஒருத்தர் ஏய் தள்ளி போனா எங்களை என்ன கேக்குற, அவங்கள கேட்டியா, அவங்க கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. மேலும் சிறைக்குள்ளேயே வெளிநாட்டு கைதிகள் பியூட்டி பார்லர் நடத்தி வருவதாக பெண் காவலர் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அடிக்கடி சிறையில் இருந்து வெளிநாட்டு கைதிகள் அனுமதியின்றி வெளியே வருவதாகவும் அவர்களை எந்த ஒரு காவலரும் சோதனை செய்வதில்லை எனவும் வேதனையோடு கூறினார். அப்புறம் கேக்குறேன், வெளிநாட்டு பிரிசனர்களுக்கு மட்டும் எதுக்கு பியூட்டி பார்லர்? ஜெயிலுக்குள்ள எதுக்கு பியூட்டி பார்லர்? பியூட்டி பார்லர் போறேன், ஐப்ரோ பண்ண போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு எல்லாரும் வெளியே திரியிறாங்க. அவங்க கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு இன்ன வரைக்கும் சர்ச்சிங் டியூட்டின்னு கையெழுத்து வாங்குறாங்க. சர்ச்சிங் வெளிநாட்டு சிறைவாசிகளை பண்ணுனாங்களா? வெளிநாட்டு பெண் கைதிகள் இருக்கும் சிறை பகுதியில் பணிபுரியும் காவலர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது என கூறியிருக்கும் அவர் சில நேரங்களில் கைதிகள் காவலர்களையே மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளில் திட்டுவதாக கண்ணீரோடு வேதனையை வெளிப்படுத்தினார்.
சிறைத்துறையில காவலர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அதுவும் பெண்கள் சிறையில வெளிநாட்டு பிரச்சனைகளால நாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். எங்களை கெட்ட வார்த்தைகளா, இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தைகளா திட்டுறாங்க. நான் அந்த சிறைவாசியை நான் எந்த விதத்திலையும் நான் மனசு புண்பட முடியும். நான் எதுவுமே பண்ணல. வெளிநாட்டு பெண் கைதியின் தாக்குதல் குறித்தும் சிறைத்துறை தலைவரின் ஆதரவுடன் வெளிநாட்டு கைதிகள் செய்யும் அக்கிரமங்கள் குறித்தும் புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெண் காவலர் சரஸ்வதி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மோனிகா மீது ஆபாசமாக பேசுதல், பணியில் இருந்த பெண் காவலரை தாக்குதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த புழல் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுபாஷுடன் சென்னை செய்தியாளர் முரளி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு. கால் 04445454545.